ரைட், ஓகே பிள்ளைகள். ஆஹ் ஆகவே இந்த இதுல வந்துட்டு நீங்க எந்தெந்த யூனிட்டை வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்ன்ற விஷயத்தையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட். அபிஷன்ட்டு பேசிட்டு நம்ம அதை பார்ப்போம், சரியா? கதைக்கிறது விளங்குதா? கதைக்கிறது கிளியரா விளங்குதா? ஓகே. என் பேர் வந்து அபிஷன். நான் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இருக்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸில் தான் படித்தேன். நான் ஆர்ட்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர், மற்றது ஜோக்ரவி, மற்ற தமிழ் 3 வந்து ஒரு பாடமாக எடுத்திருந்தேன். உண்மையிலேயே வந்து சவுசன் அவர் சொன்ன மாதிரி தான் அக்ரிகல்ச்சருக்கு இந்தியாவில் டீச்சர்ஸ் பிரச்சனை, மற்றது வந்து படிக்கிறது பிரச்சனை, பிள்ளைங்க கொள்றது நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ எனக்கு சேரோட கிளாஸ் சுமந்திர ஒரு விதத்தில் எனக்கு கிடைச்சது. அதுதான் உண்மையிலேயே எனக்கு மட்டும் சரியான ஒரு பிரியோசனமாக இருக்கு. இங்கே கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை தான். யாராவது சொல்லுங்க கேட்கலாம். இப்போ கிளியராக இருக்குதா? ஓகே. ரைட், அவருக்கு கவரேஜ் இஷ்யூ இருக்கு, சரியா? ரைட். இப்போ விளங்குதா கதைக்கிறது? ஹலோ, இப்போ கிளியராக கேக்குதா? ஓகே. நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவாக இருக்கு. நான் இப்போ தேடி தேடி அங்கே இங்கே வந்துட்டேன். சரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இதில் ஆர்ட்ஸ் எடுத்துருக்காக்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே நார்மல் ஹிண்டிகல்ச்சர் அப்படியான பாடங்களை தெரிவிக்கிறத விட அக்ரிகல்ச்சர் வந்து உண்மையிலேயே ஒரு சர்ஸ்கோருக்கு உண்டான பாடமும் சரியான ஒரு யூஸ்ஃபுல்லான பாடமாக இருக்கும். அதால தான் நான் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து 4வது இடத்துல எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால், அது அக்ரிகல்ச்சர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதோட வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ சரியான ஒரு சேராம வந்து
இந்த கிளாஸ் ஒண்ணுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் அவர் சொல்ற எல்லா விஷயங்களையுமே கிட்டத்தட்ட அப்ப அவர் சொல்ற மாடல்லயே பாஸ் பேப்பர் கொண்டு போறதா இருக்கலாம். எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் நீங்க படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது ஒட்டுக்குள்ள வந்து விளையாடிறாங்க. ஃபோனுகள் அதில் வந்து இப்போ சூன் டைமில் தவிர மிச்ச டைம்களில் வந்து அதுக்கு எங்களை போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸாக படிப்பில் இருந்தீங்கன்னா ஓகே. நானும் ஆரம்பத்தில் வந்து விளையாடி தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனால் எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கேன்டா என்னாலே நம்ப இயலாது. அந்த அளவுக்கு உண்மை. கடைசி நேரம்னா ஒரு 3 or 4 மாசம் தான் நல்ல ராய் கொடுத்து கிட்டத்தட்ட அக்ரியோட வந்து கூட எனக்கு எனக்கு மற்ற 2 பாடம் எனக்கு ஓரளவு ஓகே இருந்தபடியா அக்ரி தான் எனக்கு கடைசி மட்டுமே வந்து சரிக்கிறமோன்னு பயந்து கொண்டு வந்தது. ஸ்கூல் எக்ஸாம்ல கூட அவ்வளோ பெருசாக மார்க்ஸ் எனக்கு வந்ததில்லை. கடைசி எக்ஸாம் கூட 50-55 மார்க்ஸ் எனக்கு வந்திருக்குது. அப்போ சேர்ந்து அந்த கடைசி செமினார் விஷயங்களா இருக்கலாம், அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களா இருக்கலாம், ரீசன் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து உண்மையிலேயே வந்து ஹெல்ப் ஆகுது. இந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பார்த்தது தெரியும். அப்படி சேர்ந்த ஃபைனல் இந்த செமினார்ல நடந்த அவ்வளோ விஷயங்களுமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விதத்துல வந்து மாறி மாறி போட்டிருந்தாங்க தான். கூட இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்லயா இருக்கலாம், எஸ்ஏ பார்ட்லயா இருக்கலாம், எல்லாத்துலயும் வரும். பட் எவ்வளவுதான் உங்களுக்கு தியரி வந்து கிளியரா இருந்தாலும் கூட டைமுக்குள்ள வந்து எழுதி பாருங்க. நீங்க மனப்பாடம் அதாவது வந்து இப்போ கொப்பியை வச்சுக்கொண்டு நீங்க பாடமா இருக்கிறத விட எழுதி பாருங்க. எக்ஸாமுக்கு வந்து டைமுக்கு எழுதி மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா இப்ப மற்ற படங்கள் ஒப்படைக்குள்ள வந்து அக்ரி வந்து டைம் தான் வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க முதலே விட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பழகிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு அந்த சீக்கிரம் வராது. ஏன்டா இப்ப நிறைய நிறைய படிச்ச பிள்ளைகள் கூட இந்த முறை என்னோட நிறைய இந்த டெக்னாலஜி எடுத்த கூட பிள்ளைகள் கூட வந்து நல்லா படிச்ச பிள்ளை என்னோட நல்லா படிச்ச பிள்ளைகள் கூட சி ரிசல்ட் அல்லது எஸ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. அதோட பிள்ளைக்கு எனக்கு ஏஎன்டிகள் வந்து இன்னும் ஹாப்பியா இருந்தது. அதான் அப்ப எவ்வளவு படிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. அந்த டைம் அந்த 3 மணி நேரம் அல்லது அந்த அதுக்குள்ள வந்து எழுதி முடிக்கிறோம்ன்றதுதான் விஷயம். டைமை வந்து மேனேஜ் பண்ண பாருங்க. அதோட சார் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதுல புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சார் சொல்றதை கேட்டீங்கன்னாலே ஓகே, அது இது முடிஞ்சது தான். ஓகே சார். ரைட். தேங்க்யூ அபிஷன். அபிஷனும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாருன்னா இந்த மாதிரி படிக்கிற இந்த விஷயம், அதே மாதிரி இந்த பாடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னார். ஓகே ரைட், தேங்க்யூவா. ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்க 2 பேரும் ஜாயின் ஆகி உங்க கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு. ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப அவங்க 2 பேரும் தான் ஆர்ட்ஸ்ல வந்து அபிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 கிளிநொச்சியில, அடுத்து வந்து சடுஷன் வந்து பதுளையில வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1. சரிதானே? ரைட். அவர் வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம். இதுல வந்து உங்களுக்கு எக்ரி சயின்ஸையும் தாண்டி டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பாடங்கள், அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல மத்த பாடங்கள் எப்படி படிக்கிற விஷயங்களையும் ஷோர்ட்டா சொன்னாங்க. ரைட். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக அவங்களோட பேசலாம். சரியா? ரைட். ஓகே. இப்ப நமக்கு டைமும் கொஞ்சம் போய் கொண்டு இருக்கு. அதனால நம்ம குயிக்கா விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? ரைட். ஓகே பிள்ளை, இப்ப இதுல புதுசா ஜாயின் ஆகிறார்கள். இந்த குரூப்ல இல்லைன்னு சொன்னா இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த விஷயம், நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி எப்படி படிக்கிறன்ற விஷயம் நானும் சொன்னேன். இப்ப பேசின 2 பேரும் சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க படிச்சு கொள்ளுங்க. சரியா? சக்சஸுக்கு பின்னால இப்படியான சில தியாகங்கள் இருக்கும். சரிதானே? இந்த சாப்பிடாம படிக்கிறது, தூங்காம படிக்கிறது, இப்படியான சில தியாகங்கள் இருக்கும். நீங்க கட்டாயம் அந்த தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் இயல்பும் வந்து வேற வேறனா சிலருக்கு சில பேருக்கு வந்து இப்ப அவர் சதுஷம் ஒரு விஷயம் சொன்னாருன்னா அவருக்கு வந்து இரவில படிச்சா எப்படி இருக்கும், பாலையில படிச்சா அப்படி இது எல்லாருக்கும் காமன் இல்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து மாறும் அது. சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு எது இயலுமோ, உங்களுக்கு எந்த டைம்ல படிச்சா ஈஸியோ நீங்க அந்த டைம் என்ன செய்யுங்க, படிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். சரியா? இதுதான் நிலைக்கிற விஷயம். ரைட். அடுத்து வந்துட்டு எங்களோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எக்ரி சயின்ஸை நீங்க ஒரு பாடமா சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னா நீங்க கட்டாயம் பேப்பர் கிளாஸ் நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும். பேப்பர் கிளாஸ் நாங்க இப்ப யூனிட் 3 வந்து போறோம். சரிதானே? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுக்கு முந்தி நாங்க படிச்ச பேப்பர் கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ், அதே மாதிரி தியரிக்குரிய கிளாஸுக்குரிய ஃபுல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதை வாங்கி படிச்சுக்கொள்ள இயலும். சரியா? ரைட். அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் சொல்றேன். எந்தெந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும், நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய யூனிட்டுகள் என்னன்னு சொல்லி சொல்றேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளும். சரியா? மிக முக்கியமான விஷயம் அது. மிக முக்கியமான விஷயம். ரைட். முதலாவது நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட தேர்ட் யூனிட் மண்ல இருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரும். சரிதானே? மண். அடுத்தது 4
தாவர போசனை. தாவர போசனை இந்த யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வரும். அதே மாதிரி யூனிட் 5 நிலம் பண்படுத்தல் பயிர்காவிப்பு. நிலம் பண்படுத்தல் பயிர்காவிப்பு இது மிச்சம் குட்டியான ஒரு யூனிட், ஈஸியான ஒரு யூனிட். சரி, அந்த 5 யூனிட் எல்லாம் மிச்சம் ஈஸியான ஒரு யூனிட். சரி, அதுல தியரி கூட நீங்க ஃபுல் தியரி கூட ஒரு 1 வீக் உள்ள பார்த்து முடிச்சிடலாம். அப்படியான ஒரு சின்ன யூனிட் தான் அது. சரியா, 5 யூனிட். அதே மாதிரி 8வது யூனிட், 8வது தாவர இனப்பெருக்கம். தாவர இனப்பெருக்கல் யூனிட் எல்லாம் அதிகமாக கேள்வி வரும். இந்த யூனிட் எல்லாம் கொஞ்சம் பெருசு. நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கிற இந்த 4 monthsக்குள்ள உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் நீங்க படிச்சு கொள்ளுங்க. ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும்னு சொன்னா இப்போதே வாங்கி படிச்சு கொள்ளுங்க. காலம் போக போக உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்க்க கூட டைம் கிடைக்கும். அப்போ ஏன்னா 3 பாடங்கள் இருக்கு. நீங்க ஒரு பாடத்தை மட்டும் எழுத போறது இல்லையே, 3 பாடங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சு கொள்ளணும். ரைட். அப்ப 8வது யூனிட்ல இருந்து அதிகமான கேள்வி வரும். அடுத்து வந்து 10வது யூனிட், 11வது யூனிட், 10, 11. அதாவது ஆளுகை நிபந்தனைக்கான பயிற்சி. இதுவும் ஒரு குட்டி யூனிட். ஒரு 2 நாளைக்கு வந்து யூனிட் ஃபுல்லா படிச்சிடலாம். சரியா, ஒரு 2 டேஸுக்குள்ள உங்களுக்கு இந்த ஃபுல் யூனிட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியதா இருக்கும். தாவர இந்த ஆளுகை நிபந்தனைக்கான பயிற்சிகள், அதே மாதிரி மண்ணின்றைய பயிற்சிகள். அடுத்து வந்து 12வது யூனிட், 12வது யூனிட் பீடை முகாமை. அப்ப இதுவும் கொஞ்சம் பெரிய யூனிட் தான். பீடை முகாமையும் பெரிய யூனிட் தான். ஸோ இதுல இருந்தும் அதிகமான கேள்விகள் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். அடுத்து வந்து 15வது யூனிட் உங்களோட 15வது. இது வந்து விலங்கு வளர்ப்பு, விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம், விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம், விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம். அடுத்து 16வது யூனிட். 16வது யூனிட் வந்துட்டு விவசாய பொருளியல், விவசாய பொருளியல். 2, 4, 6, 8. ரைட். இந்த 8 யூனிட்டையும் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சி எடுத்துக்கொள்ளே இல்லை. நீங்க இன்னும் ஆழமா படிச்சீங்கன்னா பி லெவலுக்கு நீங்க போகலாம். இந்த 8 யூனிட்டையும் நல்லா படிச்சீங்கன்னு சொன்னால் இருக்கிற காலத்துக்குள்ள. சரிதானே, நீங்க ஏ எடுக்கணும்னு சொன்னால் நீங்க எல்லா யூனிட்டையும் படிங்க. சரி, எல்லா யூனிட்டையும் படிச்சா ஈஸியாக எடுத்துட்டு போகலாம். நீங்க சி, எனக்கு ஒரு சி இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க இந்த யூனிட்டுகளை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிதானே. மண், திருப்பியும் சொல்ற பிள்ளைகள், மண் யூனிட், தாவர போசனை, நிலம் பண்படுத்தல், தாவர இனப்பெருக்கம், ஆளுகை நிபந்தனைக்கான பயிற்சிகை மற்றும் மண்ணின்ற பயிற்சிகை, பீடை முகாமை, விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம், விவசாய பொருளியல். இந்த யூனிட் எல்லாம் வந்து அதிகமாக உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கேள்விகள் வரக்கூடிய யூனிட்டுகள் இதெல்லாம். சரியா, ரைட். நோட் பண்றாங்க, நோட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அடுத்த பிள்ளைகள் இதுல நாங்க இப்ப பேப்பர் கிளாஸ்ல வந்துட்டு இந்த மண் யூனிட் தான் போறோம். அடுத்து 4வது யூனிட், மத்த யூனிட் எல்லாம் அடுத்தடுத்து போவோம். அப்ப நீங்க ஜாயின் ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு இதுல பார்த்துக்கொள்ள இயலும். இதுல இந்த 5வது யூனிட் நிலம் பண்படுத்தல் நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். சரிதானே. அப்ப அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொள்ள இயலும். சரிதானே. ரைட். அடுத்து நாங்க தியரி கிளாஸ்ல 15வது யூனிட் போறோம். அடுத்து வந்து 16வது. இந்த 16வது யூனிட் விவசாய பொருளியல் எல்லாம் எக்கனாமிக்ஸ், ஏன்னா மேத்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய வரும். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு யூனிட். அப்ப நாங்க 15வது யூனிட் முடிச்சுட்டு அதுக்கு தான் போவோம். ஆகவே இப்ப நாங்க இவ்வளவு நேரம் இந்த 1 hour, இந்த 1 hour நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோட எக்ரி சயின்ஸ் இந்த இருக்கிற காலத்துக்கு 4 மாசத்துக்குள்ள நீங்க எப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் என்றத என்னென்ன விஷயங்களை நீங்க செஞ்சு எடுக்கலாம்ன்ற விஷயம் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது. சரியா, ரைட். இதற்கு பிறகு நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்கள போல ஒரு அறிவாளி உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா வளமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, எல்லா வழியும் தெரியும். அதுக்கு பிறகு நீங்க டைம் வேஸ்ட் ஆகுறீங்கன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாது. ரைட். இப்ப நீங்க 26க்கு பேப்பர் கிளாஸும் போது, தியரி கிளாஸும் போது நீங்க தேவைன்னு சொன்னா அந்த கிளாஸஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளே இல்லை. சரிதானே. ரைட். ரைட். அப்ப அதிகமா உங்களுக்கு மார்க்ஸ் பெறக்கூடிய யூனிட் வந்து இதான் பிள்ளையா. சரியா, இந்த யூனிட்ல இருந்தா உங்களுக்கு அதிகமான மார்க்ஸ்கள் வந்து எடுக்கக்கூடியதா இருக்கு இந்த யூனிட்ல படிச்சா. ரைட். அப்ப இது எல்லாத்துக்கும் வழிகள் சொல்லியாச்சு. வேற சரி டவுட்கள் இருக்கா இந்த பாடம் சம்பந்தமான டவுட்கள் சரி இருந்தால் குயிக்கா கேளுங்க பாப்போம். எந்த கண்டக்ட் நம்பர் தான் நீங்க கிளாஸ் ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா, அல்லது வேற டவுட் இருந்தா நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் போட இயலுமா? நம்பரை நான் போட்டு விட்டேன் சட்ல, பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, இதுதான் நம்பர்.
எஸ்ஏ டவுட்ல இருந்தா கேளுங்க பாப்போம் போய்க்கா. நான் உங்கள்ட்ட சொல்றேன் பிள்ளைகள், பாடமாக்கி படிக்கிறது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாடமாக்கி படிக்க வேணாம், நீங்க விலகி தான் படிக்கணும். சரியா? இந்த ரெக்கார்டிங்ஸ் வேணுமென்றாக்கள் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. சரியா? இதுதான் என்ன நம்பர், நான் சட்ல போடுறேன். சரியா? இந்த நம்பருக்கு மெசேஜ், கிளாஸ் ஜாயின் ஆக இருக்குமானவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் தாங்க. சரியா? நீங்க சட்ல போட வேணாம், அதெல்லாம் நீங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் தாங்க. மற்ற விஷயங்கள சொல்றேன். ரைட். ஃபைனல் எக்ஸாமுக்குள்ள உங்களோட ரிவிஷன் கிளாஸ், பேப்பர், அந்த தியரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சரிதானே? அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபைனல் செமினார் ஒன்று நடக்கும். அதோட உங்களோட எல்லா கிளாஸஸும் வந்து முடிஞ்சிடும். சரியா? ரைட். அடுத்தது இந்த கல்குலேஷன் பார்ட் இருக்கு தானே, இந்த எக்ரி சயின்ஸ்ல வந்து கல்குலேஷன் பார்ட் இருக்கு. அந்த போன வருஷம் முன்னாங்க கல்குலேஷன் பார்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் போட்டேன். ஏனண்டா நிறைய பேருக்கு அந்த கல்குலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த 3ஆவது யூனிட்ல இருக்கு, 4ஆவது யூனிட்ல, 6ஆவது யூனிட்ல இருக்கு, 8ஆவது யூனிட்ல இருக்கு. அதே மாதிரி 16ஆவது யூனிட் ஃபுல்லாவே அது வரும். அப்ப இந்த யூனிட் எல்லாம் நாங்க இதுல இந்த யூனிட் எக்ரி சயின்ஸ் ஃபுல்லா என்னென்ன கல்குலேஷன் கேள்வியில் வருமோ எல்லாத்தையும் நாங்க ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து செஞ்சோம். அதுவும் மிச்சம் ஒரு பிரயோசனமா இருந்துச்சு அந்த கிளாஸ். சரிதானே? அதுவும் நாங்க இன்ஷால்லா செய்வோம், டைம் கிடைச்சா அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முந்தி இந்த ரிவிஷன் கிளாஸ்கள் தான் போய் கொண்டிருக்கு இப்போதைக்கு, ரிவிஷனும் தியரி. சரிதானே? ரைட். வேற என்ன டவுட் இருக்கு? ரைட். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், உங்களோட பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்ட்ட சொன்னேன் தானே, உங்களுக்கு வந்து இந்த பார்ட் 2ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரும், எஸ்ஏ வரும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லையும் எஸ்ஐலையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் 3 மணி நேரத்துக்குள்ள செய்யற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்ட்ரக்சரா 1 ஹவருக்குள்ள செய்யும். ஸ்ட்ரக்சர் கேள்வியில 1 ஹவருக்குள்ள செஞ்சு முடிக்கணும். எஸ்ஐ கேள்வியில நீங்க மீதி இருக்க 2 ஹவர்ஸுக்குள்ள செஞ்சு முடிக்கணும். சரியா? மேலாதி வாசிப்பு நேரம் 10 நிமிஷம் தருவாங்க. ஸோ அந்த இதுல வந்து நீங்க கேள்வி சூஸ் பண்ணி ரைட். மற்ற 1 ஹவர் நீங்க ஸ்ட்ரக்சர் செய்யணும், 2 ஹவர்ஸுக்குள்ள எஸ்ஏ வந்து செஞ்சிடணும். எஸ்ஐலையும் வந்து பிள்ளைகள் குறிப்பா எஸ்ஏ விட்டு எழுதுற மெத்தட்ஸ் இருக்கு. சரி, அதெல்லாம் நம்ம ரிவிஷன் கிளாஸ் அதெல்லாம் பார்ப்போம். எஸ்ஏ கேள்விகளுக்கு எப்படி நம்ம விட்டு எழுதுறன்னு சொல்லி. அதே மாதிரி சில எஸ்ஐ கேள்விகளுக்கு நீங்க படம் வரைய வேண்டி வரும். சரிதானே? பிக்சர் வரைஞ்சி நீங்க என்ன செய்யணும், விடைகள் எழுத வேண்டி இருக்கும். உங்களுக்கு பிக்சருக்கும் வந்து 10 மார்க்ஸ். நீங்க இப்போ ஒரு எஸ்ஐ கேள்விக்கு பிள்ளைகள் 50 மார்க்ஸ். சரியா? ஒரு பெரிய எஸ்ஐ கேள்வி எடுக்கும். உதாரணத்துக்கு 6வது எஸ்ஐ கேள்வி வேண்டா, அந்த 6வது எஸ்ஐ கேள்வியில பிள்ளைகள், அந்த 6வது எஸ்ஐ கேள்வியில 3 கேள்வி இருக்கு. 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வின்னு சொல்லி 6வது எஸ்ஐ கேள்வியில 3 கேள்வியில் இருக்கும். இதுல நீங்க ஒரு கேள்வியோட மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். அப்போ ஒரு பெரிய எஸ்ஐ கேள்விக்கு டோட்டலா உங்களுக்கு 150 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப இந்த 50 மார்க்ஸ்ல நீங்க பிக்சர், படம் வரைகிறது உங்களுக்கு 10 மார்க்ஸ் தருவான். படம் வரைஞ்சி பேர் குறிக்கிறது. சரியா? சில படங்கள் வந்து கட்டாயம் வரையணும். நீங்க படம் வரையலன்னு சொன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து லாபம். சில கேள்விகள் நீங்க விளக்க வேண்டி வரும். சில கேள்விக்கு நீங்க விளக்கம் எழுத வேண்டி வரும். சில கேள்விக்கு நீங்க பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். சரி, அதெல்லாம் நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிதானே? எஸ்ஐ கேள்விகளுக்கு நம்ம எப்படி விட்டு எழுதுற, பிக்சர்ஸ் நம்ம எப்படி வரையணும், சரியா, என்ற விஷயம் எல்லாம் நம்ம அதுல பார்க்கலாம். சரிதானே? வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? வேற என்ன டவுட்ஸ்? இதுல நான் மைக்க அன்மியூட் பண்ண வச்சுன்னு சொன்னால் நிறைய தேவையில்லா சவுண்ட் எல்லாம் வரும். மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சும்மா இருக்கும் பிள்ளை எல்லாமே டிஸ்டர்பா இருக்கு மற்ற ஆளுகளுக்கு. அதுக்காகத்தான் நான் மைக்க மீட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அந்த கண்டக்ட் நம்பர் போட்டிருக்கேன் தானே, வேற எது சரி டவுட்டில் இருந்தால் அல்லது டவுட் வேற கிளாஸ் சம்பந்தமா டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா, ரெக்கார்டிங் சம்பந்தமா டீடைல்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்க எனக்கு மெசேஜ் போட்டு கொள்ளையிலும் இந்த நம்பருக்கு. ரெக்கார்டிங் கேட்கறவங்க எல்லாம் இந்த நம்பருக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. சரியா? எஸ், உங்களுக்கு ஃபைனல் செமினார் வந்து ஜூம்ல தான் நடக்கும். இன்ஷால்லா 7ஆம் மாசமோட ஜூலைல வந்து உங்களுக்கு ஃபைனல் செமினார் நாங்க செய்வோம். சரிதானே? ஃபைனல் செமினார் செய்யற டைம் அது சம்பந்தமா நான் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க இந்த குரூப்லையும் ஜாயின் ஆகும், இந்த குரூப்லையும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. மற்ற விஷயங்கள்லாம் நான் இந்த குரூப்லயே போட்டு விடுவேனா. வேற டவுட்ஸ்? வேற டவுட்ஸ்? ரைட். ரைட். ஓகே பிள்ளைகள், நான் சொல்றேன் கண்டக்ட் நம்பரை தான். சரியா? கண்டக்ட் நம்பரை தான். அது இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. மற்ற விஷயம்லாம் அந்த குரூப்லயே சொல்லுவாங்க. சரிதானே?
இருக்கிற காலத்துக்குள்ள ஏ எடுக்கலும். எஸ் எஸ், இருக்கிற காலத்துக்குள்ள உங்களுக்கு படிச்சா ஏ எடுக்கலும். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் சொன்னது. ஏன்னா ஏ எடுக்கலும். நீங்க இங்க பாருங்க, தெளிவா சொல்றேன்னு கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது நீங்க இதுக்கு முந்தி எக்ரி சயின்ஸ் எடுத்திருந்தால் நீங்க படிச்சிருப்பீங்க தானே. படிச்சிருந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். சரியா? நீங்க ரிவிஷன் கிளாஸ் ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே தியரி படிச்சிருக்கீங்க. அப்ப இதுல நம்ம ஃபுல்லா கேள்வி செய்வோம். சரியா? அப்ப உங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும். அப்ப உங்களுடைய வந்து ஷுவர் நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா. அப்படி இல்ல, நான் இப்பதான் இந்த பாடத்துக்கு வர போறேன், 4 மாசத்துக்குள்ள படிக்கலாமான்னு கேட்டா எஸ் படிக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க இதுக்கு முந்தி நடந்த கிளாஸஸ்ல ரெக்கார்டிங்ஸ் எடுத்து படிச்சு கொள்ளையிலும், அடுத்து இப்போ போற கிளாஸஸ்ல தியரி கிளாஸ் ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும், டியூஷன் கிளாஸ் ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும். அப்ப உங்களுக்கு இருக்கிற 4 மாசத்துக்குள்ள ரெக்கார்டிங்ஸ், பேப்பர் கிளாஸ், தியரி கிளாஸ் இந்த மூணையும் நீங்க கண்டினியூவா நீங்க ஜாயின் ஆகி வருவீங்கன்னு சொன்னா, எடுக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ் நீங்க கண்டினியூவா பாப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலும், ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளையிலும். அல்லது எனக்கு ஒரு சி போதும் என்றவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த யூனிட்ஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் அதே மாதிரி இந்த யூனிட்ஸுக்குரிய பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளே இருக்கும். சரியா? ரைட். அப்ப இதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சி ஒன்று எடுத்துக்கொள்ளே இருக்கும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அதான். ரைட். நீங்க ஒரு நாள் நீங்க படிக்கிற டைம் ஒரு நாளைக்கு 3 பாடங்களையும் படிக்கணும். நான் ஏற்கனவே தான் சொன்னேன், 8 மணித்தாரம் நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு செல்ஃபா, நீங்க செல்ஃபா படிக்கிற டைம் 8 மணித்தாரம். அந்த 8 மணித்தாரத்துல நீங்க அந்த டைமை பிரிச்சு 3 பாடங்களையும் சேர்த்து படிக்கணும். ஒரு பாடத்தை மட்டும் படிக்க சொல்லல. சரியா? 3 பாடம் தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த 3 பாடத்தையும் படிக்கணும். சரிதான்? ரைட் பிள்ளைகள், நீங்க இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இந்த கிளாஸை ஜாயின் ஆக விருப்பமானவங்க, அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எடுக்க விருப்பமானவங்க, ஏசி டவுட் இருக்கிறவங்க நீங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடலாம். அதே மாதிரி இந்த குரூப்லயும் இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? ரைட் பிள்ளைகள், அதே மாதிரி இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது சம்பந்தமா உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் தாங்க. சரியா? இந்த 1 hour நம்ம செலவழிச்சு நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள் சம்பந்தமா பேசினோம். இது உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா இல்லையா என்ன சம்பந்தமா உங்களோட ஃபீட்பேக்ல கட்டாயம் தாங்க. சரிதானே? ரைட் பிள்ளை, அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம்.